திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் திரு ஞானசம்பந்தர். திரு ஞானசம்பந்தர் எல்லாமே சிவபெருமான் அப்படி கேட்காமையே கொடுத்தார். ஞானசம்பந்தர் அவரை அப்பா அப்படின்ட்டு சொல்லுவார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்பா புள்ள உறவு, அதாவது தந்தை மகன் உறவு. அவர் அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார், ஞானசம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் அப்படின்னு. அதனால்தான் என்னமோ நமக்கு இந்த பாடல்லையே பாருங்கள், ஞானசம்பந்தர் நடந்து குழந்தை அழுதுகிட்டு இருக்குதுன்னு பால் கொடுத்தார் பொற்கிணத்தில். அம்மா உடனே பால் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அந்த அமுதத்தை குடிச்சிட்டு தோடுடைய செவியன் விடையேறி ஓத்து வெண் மதிசூடின்னு பாடினார். அதுக்கப்புறம் அவர் கையில் தாளம் போட்டு போட்டு கை செவுந்து போச்சேன்னு பொற்தாளம் கொடுத்தார். அம்மா பொற்தாளத்தில் சத்தம் வராதே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஓசை கொடுத்தாங்க. குழந்தை நடந்து போகுதுன்னு சொல்லிட்டு பல்லக்கு கொடுத்தாரு. அந்த பல்லக்கை கொடுத்தது இல்லாத தூக்கிட்டு போகிறதுக்கான ஆட்களையும் நியமித்து கொடுத்தார். வெயிலாக இருக்குதுன்னுட்டு பொற்சிவிகை கொடை கொடுத்தார். இந்த மாதிரி ஞானசம்பந்தருக்கு கேட்காமையே கொடுத்தாரு. அவர் கேட்ட இடத்துலலாம் அவருக்கு பொற்கிழிய கொடுத்தார். அந்த மாதிரி அவருடைய அன்பு அப்படி இறைவனிடத்தில். அவர் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 வரியை பாடுங்க. எடுத்த வேலையெல்லாம் நல்லபடி நடக்கும், நம்மளுடைய தடையெல்லாம் விலகும், சீக்கிரமே நம்மளுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும். திரு ஆலவாய் பதிகம். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனொடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதி மாது உடனாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே அப்படின்ட்டு பாடுவார். இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது 3ஆம் திருமுறை பண் கொல்லி திரு ஆலவாய் பதிகம், பதிக எண் 39. ஆலவாய்னா மதுரையில் பாடியிருக்காரு நம்ம ஞானசம்பந்தர். இந்த அருமையான பதிவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குற என்னுடைய நம்ம சொந்தங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ள. திருச்சிற்றம்பலம். மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாப்பெருந்தேவி கேள் பால் நல் வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல் ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர் இனர்கட்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே ஆகமத்தொடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமா பாகத்தொடு இறைத்து உரைத்த சனங்கள் வெட்குரு பக்கமா மாக தக்கரி போல் திரிந்து புரிந்து நின்று உணும் மாசு சேர் ஆகதற்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா
ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்து கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே சித்தரற்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த சிவபெருமான் நம்மளுக்கு நல்ல அருளை எல்லாம் கொடுக்கணும். அந்த சமணர்களை ஒழிச்சவர். ஆகையினால அந்த மாதொரு பாகமாய் நின்றவன் அன்னைக்கு எனக்கு பால் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மா பெருந்தேவி கேள். அம்மா நீ கேளுமா. பால் நல் வாய் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல் ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. ஈனர்களுக்கெல்லாம் இவர் அவ்வளோ எளிதில் இது பண்ண மாட்டார் சிவபெருமான் அப்படின்ட்டு நம்ம அம்மாவை பற்றி மீனாட்சியை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறார். பெருந்தேவி கேள் பால் நல் ஒரு பாலன் ஈங்கு இவன் என்று ஒரு பரிவு எய்திடல். என்ன அப்படி ஒரு பரிவோடு வந்து எனக்கு பால் கொடுத்தியம்மா அழகா. அந்த ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த பங்கமா பாகதத்தோடு இறைத்து உரைத்த சனங்கள் வெட்குரு பக்கமா மாகதக்கரி போல் திரிந்து புரிந்து நின்று உணும் மாசு சேர் ஆகதற்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இந்த சிவபெருமான் நமக்கு பக்கமாக நிற்கிறதுனால நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் எழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே சித்திரர்க்கு எளியேன் அலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. அருமையான பாடல். இன்னும் பல சுவை இருக்குது. இப்போ நம்ம இதில் 3 பாடல்களை மட்டும் 3 பதிகத்தை பாடியிருக்கோம். திரு ஞானசம்பந்தருடைய திருவருள் நம்மளுக்கு குருவருளாக கிடைக்கணும்னா அவருடைய பாடலை பாடுங்க. சிவபெருமான் அப்படியே மெய் மறந்து வந்து கொடுப்பார். ஏன்னா இன்னது வேணும்னு அவர் எனக்காக எது வேணும்னு அவர் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு அழகு பிள்ளை. முருகன் அழகு இல்லையா? அப்போவே பாருங்கள் ஞானசம்பந்தராக இவ்வளோ அழகாக வந்திருக்கார் பாருங்கள். அந்த ஞானசம்பந்தர் மாதிரி யாருமே அழகு கிடையாது. அப்படி ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அழகு. அவர் சிவபெருமான அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அந்த மாதிரி பாடி தொழுதவர் சிவபெருமான. நம்ம இப்போ அந்த முதல்ல ஒரு 4 வரி பாடணும் இல்லையா? இப்போ கடைசி ஒரு 4 வரி பாடுவோம். கூடலாளவாய் கோணை விடை கொண்டு வாடல் மேனி அமணரை வாட்டிட மாட காழி சம்பந்தன் மதித்த இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளரே. இந்த வரியெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கின்னு சிவபெருமான இடத்துல இந்த ஒரு 4 வரி பாடினா போகிறோம். அப்படி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். கூடல் ஆலவாய் கோணு அந்த சிவபெருமானை பாடுறவங்களுக்கு அவராண்ட வந்து பாடி நான் விடை கொண்டு கிளம்புறேன். அமணரை வாட்டி அவங்கெல்லாம் அழித்தவர், நம்மளுடைய விரோதிகள்லாம் அழிக்கக்கூடியவர். அந்த சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்படியே வந்தவங்கெல்லாம் பாக்கியவாளரே, உங்களுக்கு எந்த குறையும் வராது, உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்ட்டு வாழ்த்துறாரு. அருமையான இந்த பாடலையும் தினந்தோறும் பாடி பாருங்கள். ஒரு 4 வரி பாடுங்க, தொல்லைகள்லாம் தீரும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.